வெயில் காலத்தில் சும்மா கொஞ்சம் தண்ணியில் ஒரு பாத் எடுக்கிற மாதிரி ஸ்விம்மிங் பாத் எடுக்கிற மாதிரி ஒரு சின்டெக்ஸ் டேங்க்கை எடுத்துகிட்டு வந்து அதை ரெண்டாக கட் பண்ணி ஒரு சின்ன குட்டி ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதில் சின்ன சின்ன மீன்கள், அதாவது கொஞ்சம் வெளியில் போயிருந்தப்போ ஒரு சின்ன ஓடை மாதிரி வெளியில் போயிருந்தப்போ அந்த ஓடையில் குளிக்கும்போது குட்டி குட்டி மீன்லாம் வந்து காலை அப்படியே கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அது இந்த பெரிய பெரிய மால்லலாம் 100 200 300 அப்படின்ட்டு அந்த கால் கடிக்கிறதுக்காகவே ஒரு மீன் கசகசன்னு வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த மீன் மாதிரியான ஒரு டைப் தான் இந்த மீன், இந்த ஓடையில் ஓடுற மீன். அதனால் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம குட்டி ஸ்விம்மிங் பூலில் இந்த மீன்களை விடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மீன்களை பிடிச்சிட்டு வந்து வாட்டர் கேனில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த தொட்டியில் நீந்த விட்டுருந்தேன். அந்த மீன்கள் தான் இப்போ அப்படியே நீந்திக்கிட்டே இருக்கா. ஸோ அப்புறம் பார்த்தா அந்த தொட்டிக்குள்ளே நிறைய தூசி. முன்னாடியெல்லாம் இது ஆக்சுவலாக செகண்ட் ஃப்ளோர் மாடி, அதாவது தேர்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர் தான். இந்த செகண்ட் ஃப்ளோரில் தூசி அப்படியே வருது, எங்கேருந்து வெளியில இருந்து வருது. முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு தூசி இல்லை. ஏன்னா முன்னாடி மரங்கள் அதிகமாக இருந்தது, ஆனாலும் தூசி இந்த அளவுக்கு வரல. இப்போ வந்து ஃபுல்லாக விட்டுற மாதிரி இருக்குது. மரமே இல்லை, ஒரு எம்டி ஸ்பேஸ் தான். ஆனால் அந்த எம்டி ஸ்பேஸில் காற்று உருவாகி இந்த தூசிகள் படர்ந்துக்கிட்டே இருக்குது. முன்ன இந்த மாதிரி தூசியை நான் பார்த்ததே கிடையாது. இது எதனால் இந்த அளவுக்கு தூசி படியுது அப்படிங்கிறது எக்ஸாக்டான ரீசன் எனக்கு தெரியல. இருந்தாலும் இந்த வெற்றிடத்தினால தான் இந்த தூசிகள் வந்து பறந்து அங்கங்கே பரவுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு என்ன தோணுது? இந்த தூசி உண்மையாகவே மரங்கள் இல்லாத வெற்றிடத்தினால தான் தூசிகள் படர்ந்து பரவுதா, ஆர் மரங்கள் இருந்திருந்தால் இந்த மாதிரி தூசி படர்றது இருக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறது, இப்போல்லாம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிடும். ஏன்னா வெயில் காலங்காலமாக சூரியன் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வெயில் கம்மியாக தான் ஆகிட்டுருக்கு. நமக்கு மரங்கள் இல்லாததுனால வெயில் ரொம்ப தெரியுது.